ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஃபேக்கல்ட்டி பிக்னிக் அப்படின்ற ஒரு பேரில் நாங்கள் எல்லாருமே போன ஒரு இடம் தான் இந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக ஒரு டீச்சிங் எப்படி இருக்கணும், மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கணும், அண்ட் இன்னும் டிசேபிள்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியாக வந்து டீச் பண்ணணும், ஸோ அவங்களுக்கும் சேம் ரைட்ஸ் நம்மள மாதிரி இருக்குது, அந்த ஈக்குவாலிட்டி, ஸோ அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப அழகாக டீச் பண்ணாங்க. ரியலாக வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே வந்து சரி ஒன் டே நம்ம டூர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு எங்களை கூட்டிகிட்டு போன ஒரு இடம் தான் அந்த விவேகானந்தர் அவங்க வாழ்ந்த அவங்களோட சரித்திரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ரூமில் ரொம்ப அழகாக குட்டி குட்டி கதையாக வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் கேம்பஸ்லேருந்து நாங்கள் போன ஒரு இடம் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளைண்டாக இருக்கிறவங்க, டெஃபனம், இவங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க அண்ட் அவங்களோட லேர்னிங் ஸ்கில் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் போனது தான். ஆக்சுவலி உண்மையே சொல்லணும்னா நம்மளோட அவங்க தான் ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்ப அழகாக படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் நமக்கு எல்லாமே நம்மளோட சென்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுது, நம்ம எல்லாமே பார்த்து படிக்கிறோம் கேட்டு. ஆனால் அவங்களுக்கு வந்து அது எதுவுமே இல்லை, ஆனால் அவ்வளோ அழகாக அவங்க படிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த பேப்பர் வந்து பிளைண்டாக இருக்கவங்க படிக்கிறதுக்கான ஒரு பேப்பர். அதில் வந்து சும்மா டாட் மணி தான் இருக்குமா, அதில் அவங்க வந்து பின் பண்ணி அந்த ஹோல் ஆகுமா அந்த ஏரியாவில். அப்படி தான் அவங்க அந்த லெட்டர்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க அப்படின்றத அந்த சார் எங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன், ஆனால் அவங்க ரொம்ப அழகாக எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அவங்க படிக்கிறாங்க, ஆனால் நமக்கு அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் அவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ எபிலிட்டி இருக்குதுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த